தமிழக எரிசக்தி துறை செயலாளர் பீலா வெங்கடேசனின் மறைவு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா காலகட்டத்தில் மக்களிடையே பிரபலமான இவரது மறைவுக்கு என்ன காரணம் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் பீலா வெங்கடேசன். இவர் 1969ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி பிறந்தார். இவரது தாய் ராணி வெங்கடேசன் சாத்தான்குளம் தொகுதி காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தார். இவரது தந்தை வெங்கடேசன் தமிழக காவல்துறை டிஜிபியாக பதவி வகித்து ஓய்வு பெற்றவர். எம்பிபிஎஸ் படித்துள்ள பீலா கடந்த 1997ஆம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்விலும் வெற்றி பெற்றார். 1998ஆம் ஆண்டு முதல் 2000ஆம் ஆண்டு வரை பீகாரிலும் ஜார்க்கண்டிலும் பணியாற்றியிருந்தார். அதன் பின்னர் தமிழகத்துக்கு மாற்றப்பட்டு 2000-2001ஆம் ஆண்டு வரை செங்கல்பட்டு சார் ஆட்சியராகவும் 2001 முதல் 2002ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரை முதல்வரின் தனிப்பிரிவு சிறப்பு அதிகாரியாகவும் பணியாற்றியவர். இதைத் தொடர்ந்து சமூக நலத்துறை கூடுதல் இயக்குனர், ஆதிதிராவிடர் நலத்துறை துணை செயலர் பதவிகளிலும் பணியாற்றியவர். மீண்டும் 2003ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு மாற்றப்பட்டார். இதையடுத்து மத்திய ஜவுளித்துறையில் 2014ஆம் ஆண்டு வரை பணியாற்றியிருந்தார். அதே ஆண்டு தமிழகம் வந்த அவர் சென்னை மீன்வளத்துறை ஆணையராகவும், அதன் பின்னர் நகர ஊரமைப்பு ஆணையர், இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையர் பொறுப்புகளிலும் இருந்தார். அதன் பின்னர் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றியிருந்தார். இதனைத் தொடர்ந்து வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை செயலாளர், கைத்தறித்துறை ஆணையர், நில சீர்திருத்தத்துறை ஆணையர் பொறுப்புகளிலும் அவர் வகித்தார். கடைசியாக எரிசக்தி துறை செயலாளராக பணியாற்றினார். இவர் வகித்த ஒவ்வொரு பொறுப்புகளிலும் நேர்மையாக இருந்து பாராட்டுக்களை பெற்றவர். இப்படிப்பட்ட பீலா கடைசி வரை போராடிக்கொண்டே இருந்தார் என்பதுதான் சோகத்தின் உச்சம். முன்னதாக ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ராஜேஷ் தாஸை கடந்த 1992ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் ராஜேஷ் தாஸ் மீது பெண் ஐபிஎஸ் அதிகாரி பாலியல் புகார் அளித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் பீலாவுக்கும் கணவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கணவரை பிரிந்து தனது பெயரை பீலா வெங்கடேசன் என மாற்றிக்கொண்டார். இதற்கிடையேதான் பீலா வெங்கடேசன் மூளை புற்றுநோயாலும் பாதிக்கப்பட்டிருந்தார். நீண்ட காலமாக விடுப்பிலிருந்து தேனாம்பேட்டையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இதனால் பல துயரங்களை அனுபவித்த அவர் யாரையும் சந்திக்காமல் தனது உறவினர்களை மட்டுமே சந்தித்தாராம். இப்படி கடந்த சில ஆண்டுகளாக போராடி நேற்றுடன் தனது போராட்டத்தை முடித்துக் கொண்டார். அவரது மறைவு குடும்பத்தினர், ஐஏஎஸ் அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் என அனைவரது மத்தியிலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.